ஈரானுக்கு எதிராக சீற்றத்துடன் களமிறக்கப் போகும் நாடுகள். அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடி, அமெரிக்க துருப்புக்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல். மத்திய கிழக்கிலுள்ள இலங்கையர்களுக்கு வெளியான அறிவிப்பு. துணை நிற்போம், நரேந்திர மோடி உறுதியளிப்பு. இஸ்ரேலின் அதிரடி எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிராக சீற்றத்துடன் களமிறக்கப் போகும் நாடுகள். மோதல் தீவிரமடையும் அபாயம். ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக தெரியவருகிறது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பிராந்தியத்தில் பதட்டத்தை தணிப்பதற்காக பல கட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எங்களது நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை விடயத்தில் எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை. ஈரானின் இந்த அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளோம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் அறிவிப்பானது மோதல்களை தீவிரமாக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடி, அமெரிக்க துருப்புக்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள விமான நிலையத்தில் அமெரிக்க துருப்புக்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக ஈராக்கிய சியைட் போராளிகள் குழு தெரிவித்துள்ளது. இது ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதாம் உசேனை பதவி கவிழ்த்த 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான ஈராக்கிய படையெடுப்பை தொடர்ந்து அங்கு செயல்படும் ஷியா போராளி குழுக்களில் சரஜா அவ்லியா அல்டாம் என்ற குழுவும் ஒன்றாகும். இந்த கூற்று குறித்த அமெரிக்காவும் ஈராக்கும் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை குறிவைத்து வான்வழி தாக்குதலை தொடங்கியதில் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஈரான் ஆதரவு பெற்ற போராளிகள் குழுக்கள் நுழைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கிலுள்ள இலங்கையர்களுக்கு வெளியான அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது நிலவும் பதட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அங்குள்ள இலங்கையர்களின் நிலைத்தொடர்பில் அறிவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலக்கமொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. சக 94 70 47 76 008 என்ற இலக்கம் 24 மணி நேரமும் நடைமுறையில் இருக்கும் பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் அவசர நிலை ஏற்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தூதரக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் தொழிலாளர்களின் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் வசிக்கும் நாட்டின் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. பணியகத்தின் அவசர எண் 1989 மூலமாகவும் தகவல்களை தெரிவிக்கலாம். பிராந்தியத்தில் நிலவும் நிச்சயமற்ற சூழ்நிலை காரணமாக மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் தேவையற்ற பயணங்களை கட்டுப்படுத்தவும் தொடர்புடைய தூதரகங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக்கொள்கிறது. இதற்கிடையில் பிராந்தியத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான சில வழிமுறைகளையும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நம்பகமான உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் ஹோஸ்ட் நாட்டின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றவும், அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்ப்பது மற்றும் பெரிய பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வது, அருகிலுள்ள இலங்கை தூதரகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. துணை நிற்போம், நரேந்திர மோடி உறுதியளிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சஜித் அல் நஹ்யானுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். இதன்போது ஐக்கிய அரபு ராச்சியம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை வன்மையாக கண்டித்த பிரதமர் மோடி இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இந்த இக்கட்டான காலப்பகுதியில் இந்தியா எப்போதும் ஐக்கிய அரபு ராச்சியத்துடன் ஒற்றுமையுடன் துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் பிராந்தியத்தில் பதட்டங்களை தணிப்பதற்கும் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கும் இந்தியா தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பிரதமர் மோடி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உரையாடல் தொடர்பான விவரங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அதிரடி எச்சரிக்கை. லெபனானிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்படும் மக்கள் ஆரம்பித்துள்ள தாக்குதல். லெபனான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக இஸ்ரேல் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் கமேனியின் மறைவை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் நிலைமை தீவிர போக்கை காட்டி வருகிறது. இவ்வாறான சூழலில் லெபனானின் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. லெபனானின் தென்பகுதி மற்றும்
பெய்ரூட் புறநகர் பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தப்படவுள்ள இலக்குகளிலிருந்து குறைந்தது 1000 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் செல்லுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் கமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்திருந்தது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேல் தற்போது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பின் அறிவிப்பில் தமது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளக்கும் எந்தவொரு எதிரியும் அதற்கான விலையை தீர்மானமாக செலுத்த வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.